ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. வேத மந்திரத்தை தினமும் சொல்கிறவாளோட நாக்கில் சரஸ்வதி நிரந்தரமாக வாசம் பண்ணுவா. அவள் வாக்குலேருந்து ஒரு நாளும் தவறான வார்த்தைகளோ பொய்யோ வரவே வராது அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் சொல்கிறது. பிழைப்புக்காக வேத மந்திரத்தை சொன்னாலும் அதில் எந்த குத்தமும் வரக்கூடாதுங்கிற அக்கறையோட மனசார்த்தமாக மந்திரங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் ஒருத்தர் இருந்தார். மனசார்த்தமாக மந்திரங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் ஒருத்தர் இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்குற விதமாக மகா பெரியவா ஒரு அற்புதத்தை நடத்தினார். எண்ணூர் பக்கத்தில் கார்வேட் நகர்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு சமயம் அங்கே நவராத்திரி பூஜைக்கு எழுந்தருளி இருந்தார் மகா பெரியவா. அந்த இடத்துக்கு போகணும்னா எண்ணூர்லேருந்து போட்டில் தான் போகணும். ஆழம் ரொம்ப அதிகமே இல்லாத பகுதிங்கிறதால படகை கயிறு கட்டி இழுத்துட்டு போவா. அங்கே மகா பெரியவா தங்கியிருந்தது ஒரு பெரிய வனாந்தர மாதிரி தனிமையான இடம். அங்கே பெரியவா அந்த நவராத்திரியில் காஷ்ட மௌனத்தில் இருந்தார். 9 நாளும் உபவாசம், கூடவே மௌனம், சைகையால் கூட விருப்பத்தை வெளியிட மாட்டார். 10வது நாள் காஷ்ட மௌனத்தை கலைச்ச மகா பெரியவா ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்துட்டுருந்தார். அன்றைக்கி பெரியவாளை தரிசனம் பண்ண நிறைய பேர் வந்திருந்தா. அவளில் முதல்ல சொன்ன வேதம் சொல்கிற சாஸ்திரிகளும் வந்திருந்தார். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இன்னொரு பெரிய மனுஷரும் இருந்தார். அவர் அந்த காலத்தில் வருமான வரித்துறையில் இருந்த முக்கியமான அதிகாரி. தற்செயலாக அந்த சாஸ்திரிகளும் அதிகாரியும் ஒரே சமயத்தில் வந்திருந்தா. அவள் 2 பேரையுமே தனக்கு முன்னால் உட்கார சொன்ன ஆச்சாரியா பக்கத்தில் இருந்த பழத்தட்டிலேருந்து ஆரஞ்சு ஒன்றை எடுத்து உரிச்சுண்டே பேச ஆரம்பித்தார். சாஸ்திரிகளை பார்த்து வேத பாராயணம் எல்லாம் நடந்துட்டுருக்கா, புரோகிதத்தில் உனக்கு மாதம் எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு கேட்டார். ஏறக்குறைய மாதத்துக்கு 300 ரூபாய் கிடைக்கும் பெரியவான்னார் அந்த புரோகிதர். நீ கடனெல்லாம் வாங்குவியா? பெரியவா, கடன் வாங்கிறது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் ஜீவனத்துக்கு கஷ்டம் வர்றதால அப்பப்போ 10ஓ 20ஓ கடன் வாங்குவேன் பெரியவான்னார். மென்மையாக சிரித்த ஆச்சாரியா பக்கத்தில் இருந்த வருமான வரி ஆஃபீஸரை பார்த்து, உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டார். 10,000 ரூபாய் வருது. சொன்ன அலுவலர் தன்னையும் கடன் வாங்கிறது உண்டான்னு கேட்பாருன்னு நினச்சிட்டு தானாகவே வருமானம் போராததால் அப்பப்போ 2000 3000 கடன் வாங்குவேன். இப்போ எல்லா குடும்பத்துலேயும் இது சகஜம்தானேன்னார். தேவைகளை பெருக்கின்றே போகிறோம், அதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் போராது தான். போருங்கிற எண்ணம் எப்போ வருதோ அப்போ தான் வருமானத்தை சரியான வழியில் செலவு பண்ண முடியும், நல்ல காரியம் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொன்ன ஆச்சாரியா அது வரைக்கும் உரிச்சுட்டு இருந்த ஆரஞ்சு பழத்தை வருமான வரி அதிகாரிக்கிட்ட கொடுத்து, இந்தா இதில் எத்தனை சொலை இருக்குன்னு எண்ணி பார்த்து சொல்லு அப்படின்னார். கையில் வாங்கின ஆரஞ்சு பழத்தை 2ஆ பிளந்து எண்ணி பார்த்த அவர் 6 + 5 மொத்தம் 11 சொலை இருக்குது பெரியவான்னார். 6 5 இருக்குது. ஷட்னா 6, பஞ்சன்னா 5, அப்படின்னா இதை ஷட்பஞ்ச பலம்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னார். பெரியவா கேட்டது தான் தாமசம். அடுத்த வினாடி சாஸ்திரிகளும் ஆஃபீஸரும் எழுந்து மகா பெரியவாளுக்கு சாஷ்டாங்க 6 5 இருக்குது. ஷட்னா 6, பஞ்சன்னா 5, அப்படின்னா இதை ஷட்பஞ்ச பலம்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னார் மகா பெரியவா. பெரியவா கேட்டது தான் தாமசம். உடனே அடுத்த வினாடி சாஸ்திரிகளும் ஆஃபீஸரும் எழுந்து மகா பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா. 2 பேரோட உடம்புமே நெகிழ்ச்சியில் அப்படியே நடுங்கித்து. மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணினார் ஆச்சாரியா. ஆச்சாரியா சொன்னதுமே 2 பேரும் ஏன் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு நமஸ்காரம் பண்ணினான்னு யாருக்கும் தெரியல. மடத்து சிப்பந்தி ஒருத்தர் தான் அதை
மடத்து சிப்பந்தி ஒருத்தர் தான் அதை விளக்கினார். அந்த சாஸ்திரிகள் தான் அந்த வருமான வரி ஆஃபீஸர் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் புரோகிதம் பண்ணுறவர். போன மாதத்தில் ஒரு நாள் அப்படி ஒரு சமயத்தில் ஆரஞ்சு பழத்தை நெய்வேத்தியம் பண்ணுறச்சே அதோட சமஸ்கிருத பெயரான நாரங்க பலம்னு சொல்கிறதுக்கு பதில் ஷட்பஞ்ச பலம்னு சொல்லிட்டார். அதை கேட்டதும் அந்த அதிகாரி வார்த்தையை தப்பாக பிரயோகிச்சிட்டார்னு அவரை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்கார். சாஸ்திரிகள் தவறுதலாக சொல்லலை, அது வேத வாக்கு, அதுதான் வெளிப்பட்டிருக்கு. வேத வாக்கு என்றைக்குமே பொய்க்காது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடலை மகாபெரிவா நடத்தியிருக்கார். வேத மந்திரங்கள் மறைஞ்சு போகாமல் காப்பாற்றுறவாளை அந்த வேத மந்திரமே காப்பாற்றும்னு சொல்லுவா. அது சத்தியமான வாக்குங்கிறத வேதத்தோட வடிவமாகவே வாழ்ந்த மகாபெரிவா நிரூபணம் பண்ணினதை உணர்ந்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு கோஷம் எழுப்பினா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு கோஷம் எழுப்பினா அங்கே இருந்த எல்லாரும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.